ஸோ கைஸ், அன்றும் இன்றும் என்றும் கில்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா கில்லி படம் ரீரிலீஸ்லையுமே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆன எந்த ஒரு படமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பார்த்தோன்னா கில்லி படம் பண்ணியிருக்கு. அதுவும் டே ஒன்லேயே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், டே ஒன்லேயே பார்த்தோன்னா கில்லி வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ண போகுது. பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே பீட் பண்ண போகுது அப்படின்னு. ஆனால் ஒரே நாளில் பண்ணி பார்த்தோன்னா இப்போ அது எல்லாத்தையுமே வேறு மாதிரி சம்பவமாக தட்டி தூக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கில்லியோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 கோடி 10 crores அப்படின்னு சொல்லப்படுது. இது அஃபீஷியலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில், ஹிந்துஸ்தான் வெப்சைட்டில் அப்படின்னு இன்னும் ஒரு சில அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்ஃபார்மான கலெக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ்லேயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் கலெக்ஷன் நேற்று ஒரு நாள் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடி கலெக்ஷன் 6 crores சொல்லப்படுது. வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா 10 கோடி. ஒரு நாள்லேயே பார்த்தோம்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு 3 கோடி வரைக்கும் ஷேர் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம தனஞ்சயன் அவர்கள். அந்த வீடியோ கிளிப்பும் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 3-4 கோடி ஷேர் பண்ணுன்றாங்க. இன்னைக்கு மட்டுமே சார் 3 கோடி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 கோடி 100% கிராஸ் ஆயிடுச்சு. 3 கோடி பண்ணலாமா 4 பண்ணுமா எனக்கு தெரியல. ஆல் டைம் ரெக்கார்ட். ஒரு ரீரிலீஸில் லைஃப் டைம் ரீரிலீஸ் கலெக்ஷனை ஒரே நாளில் பண்ணதுன்னா அது விஜய் சார் படம் தான். டே ஒன்லேயே பார்த்தோம்னா கில்லி வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பார்த்தோம்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் வசூல் கொடுத்து ஷேர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சில மென்டல் ஃபேன்ஸ் இருப்பானுங்களா, இந்த மாதிரி சத்யன் ராமசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தி இல்லாத சாமிகளாக இருப்பானுங்களா, அவனுங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே கதறிட்டு இருக்கானுங்க. கில்லிக்கு பார்த்தோம்னா கூட்டமே வரல அப்படின்னு. கூட்டம் வராமல் எப்போ கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கேட்க தோணுது. அதை தான் இந்த மாதிரியான தற்கொலைங்க பார்க்க மாட்டானுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நேற்று இருந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸ்லையும் ஒவ்வொரு தேட்டரோட நிலைமை என்ன, கில்லி ரீரிலீஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபேன்ஸு தேட்டர் ஓனர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லேடிஸ் முதற்கொண்டு. இங்கே பார்த்தோன்னா மிக முக்கியமாக வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்கள் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா கில்லி படத்தை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறையா சேனலில் பார்த்தோம்னா அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. தேட்டரில் பார்த்தோம்னா அப்படியே வந்து ஸ்டேஜில் ஏறி ஆடுற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா கில்லி வேறு மாதிரியான சம்பவமாக போயிட்டுருக்கு. ரிலீஸ் செலிப்ரேஷன்லையும் சரி, கலெக்ஷன்லையும் சரி, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரீரிலீஸ் படமும் பண்ணாத சாதனையை கில்லி பண்ணிகிட்டு இருக்கு. இதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி இந்த கூறுகட்ட குப்புசாமி இருக்கானுங்கள, இந்த சூரியன் ராமசாமி நாயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே கதறிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மென்டல் பாய்ஸ் பார்த்தோம்னா பாபா படத்தை கூட கில்லி படத்தை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த படத்தை எது கூட கம்பேர் பண்ணும் அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு கூட இல்லாமல் பார்த்தோம்னா பாபா படத்தை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பாபா படத்தை பார்த்தோம்னா ஒரு நாளே தூக்கி சாப்பிட்டுருச்சு கில்லி. ஸோ பாபா படத்தோட கலெக்ஷனெல்லாம் பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த முட்டாளுக்கு பேசிகிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ கில்லி பார்த்தோம்னா ஒரே நாளில் தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஸோ பாபாவோட டே ஒன் கலெக்ஷனில் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாக வந்து 1,05,00,000 அவ்வளோதான் இந்த படத்தோட கலெக்ஷனு. ஸோ பாபாவோட டே ஒன் கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,50,00,000 அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தோம்னா ஒரு சில வெப்சைட்டில் 80 லட்சம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வெப்சைட்டில் 50 லட்சம் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் லோக்கல்லேருந்து நேஷனல் வெப்சைட் வரைக்கும் தேடி பாருங்கள். பாபா பார்த்தோம்னா 1லேருந்து 1.5 கோடியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா 1 கோடிக்கும் கம்மியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கலெக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு. இந்த பாபாவோட வேர்ல்டு வைடாக ரீரிலீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் தான். 4 crores to 5 crores அவ்வளோதான். எந்த வெப்சைட்லையுமே அதுக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு மொக்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரஜினி ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணது, அவ்வளோதான். இதே கில்லியை பார்த்தோம்னா நீங்கள் லோக்கல் வெப்சைட்லேருந்து நேஷனல் வெப்சைட் வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன் கலெக்ஷனில் தமிழ்நாட்டு மட்டுமே 6 crores போஸ்ட் பண்ணியிருக்கும். வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா அரௌண்ட் 10 crores அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கல நிலவரம். பாபா பாட்சா அப்படின்னு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விஜய் விட நாங்கள் தான் டாப்பு அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணாங்க. பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த ஒரு சில மென்டல் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சொல்கிறது. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ரஜினி ஃபேன்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலை ஃபேன்ஸும் இருக்கானுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படத்துக்கு பார்த்தோம்னா இப்போமே இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா சன் டிவியில் எத்தனையோ வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி உட்காந்து பார்த்த ஒரு படத்தை இப்போ தியேட்டரில் பார்த்தோம்னா பார்த்து கிட்டத்தட்ட டே ஒன்லேயே பார்த்தோம்னா 10 கோடி கலெக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வேறு எந்த ஒரு படத்துக்கும் நடந்ததாக சாத்தியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தியேட்டருக்கு பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே வர்றாங்க, வயசானவங்க முதற்கொண்டு. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா பண்ணுறாங்க. இது வேறு எந்த ஒரு ஹீரோவுக்கும் நடக்காது. யார் ரஜினிக்கு நடக்காதா அப்படின்னு கேட்பாங்க. ரஜினியோட படத்துக்கும் வயசானவங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவரேஜ் குரூப் உள்ளவங்க தான் ஃபேன்ஸாக இருக்காங்க. அதனால் வரதே செய்வாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் விஜய் அவர்களுக்கு வர்றது மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படும். அது கூட தெரியாமல் தற்கொலைத்தனமாக அதுக்கு ஏதாவது கதறுவானுங்க மென்டல் ஃபேன்ஸு. இப்படி ஒரு ரீரிலீஸ் படத்தை பார்த்தோம்னா தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு நாள் கலெக்ஷன்லேயே 10 கோடியை தளபதி பீட் பண்ணியிருக்காரு.
கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் 6 கோடி. இன்னும் பார்த்தோம்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இன்னும் ஷோஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை படம் பண்ண போகுது. டெஃபினட்டாக பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 20 கோடி அப்படிங்கிறத கில்லி அச்சீவ் பண்ணிடும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அந்த டைம்லேயே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் சினிமாஸ் 50 crores ஃபிலிம் அப்படின்னா கில்லி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதையே பார்த்தோம்னா நான் இப்போ சொன்ன இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் இந்த முட்டாள் பசங்க கதறுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரிஜினல் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி உலகத்துக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் டோட்டலாக 6 கோடியும் அதே மாதிரி வேர்ல்டு வைடாக 10 கோடியும் ஒரே நாளில் கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி மென்டல் ஃபேன்ஸை கதற விட்டுருக்கிற கில்லி படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனும், யாரெல்லாம் கில்லி படம் பார்த்துட்டீங்க, இனிமேல் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு, புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.